ஹலோ மக்களே, மதுராஸ் பலவிதம். இன்றைக்கி நம்ம சாதாரண புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம், சுவையான புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பாருங்கள், வானலில் எண்ணெய் விடுறேன். இந்த புளிக்குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டால் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். நான் இதில் கொஞ்சோண்டு வெந்தயமும் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். செவந்த உடனே கருவேப்பிலை, வெங்காயம், நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நான் வணங்குறதுக்கு குழம்புக்கே தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன், கல்லுப்பு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி போட்டு தக்காளி நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இப்போ ஒரு அளவுக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கிருக்கு. போகும் இந்த ஸ்டேஜ். அப்போ மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள். புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னாக்கும், அந்த பூண்டை தட்டி போட்டு சின்ன வெங்காயத்தோடு போட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிய வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இதெல்லாம் பண்ணுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா எண்ணெயெல்லாம் அது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நல்லா இருக்கும் புளிக்குழம்பு. இந்த மிளகாத்தூளிலே பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா ஜாமானுமே சேர்த்துருக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான இப்போ 1 கிலோ மல்லி, 1 கிலோ மிளகாவுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுமோ எல்லா பொருட்களும் சேர்த்து நாங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சுக்குவோம். அது தீர்ந்த பிறகு தான் அடுத்தது ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நான் காயெல்லாம் நல்லா நறுக்கி கழுவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னென்ன காய் போட்டிருக்கேன்னாங்க, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பாருங்க. இப்படி எல்லாம் சுருண்டு வருது பாருங்க, கலர்ஃபுல்லாக. அது வெந்த பிறகு அப்படியே அந்த காயெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் பெரிய பெரிய காயாக எடுத்துகிட்டு ஒரு அளவுக்கு நார்மல் சைஸாக. இது வெந்துச்சுன்னா கொஞ்சம் சுருங்கிடும்.
பாருங்கள், நமக்கு வந்து புளி தண்ணி தேவையான அளவு ஒரு எலுமிச்சை சைஸ், அதை விட கொஞ்சம் கூடுதலாக புளியை போட்டு கரைச்சி இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு கொதித்த பிறகு, காய் கொஞ்சம் வெந்த பிறகு என்ன பண்ணணும்னா சிம்மில் வச்சிடணும். காயெல்லாம் கொஞ்சம் வெந்த பிறகு சிம்மில் வச்சுட்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச உடனே அப்படியே வச்சிட்டோம்னா 2 நாள் ஆனாலும் அந்த குழம்பு வந்து கெட்டு போகாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. புளிக்குழம்புன்னு சொல்லலாம், காரக்குழம்புன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்த பிறகு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.